Hi friends, welcome to Sairag Builder. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கன்சல்டேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரேட் பீம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கிரேட் பீம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாக பாட்டமில் பீம் பிளேஸ் ஆகிற இடம் எல்லாமே பிரிக் ஒர்க் பண்ணிட்டோம். ஃப்ளை ஆஷ் வச்சு பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிரிக்குக்கு மேலே வந்து இந்த பீமை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பீம் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு பீமும் வந்து பார்த்திங்கன்னா 16 feet 20 feetன்னு இருக்கும். ஸோ இன்டர்வல் காலம் டு காலம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு 1/4 பிரித்து, ஸோ எல்லாமே ஸ்டிரப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நெருக்கமாக இருக்கும். 5 inches அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து இதில் போயிட்டுருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டாக காமிச்சிருப்பேன். கூடவே வந்து ஷட்டரிங் ஒர்க்கும் அடுத்து இந்த வீடியோவில் வரும். உங்களுக்கு ஷட்டரிங் ஒர்க் எப்படி பண்ணுறோம். ஸோ ஷட்டரிங்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்லாமே நம்ம பலகை வைப்போம். ஸோ பலகை கிடையாது, இங்கே எல்லாமே ஷீட்டு. இங்கே ஷீட்டு பார்த்திங்கன்னா 2 அடி ஷீட்டு 3 அடி ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஷீட் இருக்கும் ஃபார்ம் ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த ஷீட்டை வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பக்கம் ஹூக் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க, கிளிப்பு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ராட் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா சப்போர்ட்டுக்கு அது எங்கும் போகாது. அப்புறம் லைன் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு முழுக்க நம்ம காமிச்சிருக்கோம். ப்ளஸ் காங்கிரீட்டும் எப்படி அடுத்து ப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கூடவே இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.